வணக்கம், என்னுடைய பேர் கௌதம். நம்ம சென்னையிலேருந்து வரோம். சென்னையில் அருள் ஜோதி அண்ணாலயம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அப்பா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தது. தினசரி ஒரு 5000 பேருக்கு உணவு காலையில் வரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 வேளை 5000 பேர் தினசரி. ஒரு பழவேற்காட்டில் ஒரு பள்ளி இருக்குது, மீனவர் பகுதியில். ஒரு 500 பேர் இலவசமாக அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லோக்கல் சேனல், யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ அம்மா தான் ஃபுல்லாக லீட் பண்ணுறாங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா டைமும். இதை சார்ந்து நிறைய கிராமங்கள் தோறும் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். கடந்த 15 வருஷமாக கிராமங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் பிறந்தது எல்லாமே சென்னை சார்ந்த ஊர். ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆள் கூடிக்கிட்டே இருக்காங்க. கிராமம் தோறும் ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே கம்மியாகிட்டே இருக்கிறது தெரியுது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறப்போ, கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வளங்களும் அதிகமாக இங்கே இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு நிறைய திட்டங்களும் தீட்டி நம்ம நல்லோரோட்டம் மூலயமா எமது கிராமம்ன்ற பொறுப்பில் வந்து ஒரு கிராமத்தை எப்படி பிளான் பண்ணி அப்படியே அதை திட்டமிட்டு அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகணுன்றதை பண்ண முடிஞ்சது. அப்படி பண்ணுறப்போ ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. ஒரு 2-3 மாதத்துலேயே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், செய்ய முடிஞ்சது. அப்படி செய்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் டீம் நிறைய நல்ல விஷயங்கள் யோசிக்கிறோம், நிறைய நல்லது பண்ண முடியுதுன்னு இருக்கப்போ, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை செஞ்சுருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸை அணுகி அதோடைய சில புரிதெல்லாம் எடுத்துக்கிறப்போ, நம்ம ஓடந்திரன் ஐயா, இளங்கோ ஐயா, இளங்கோ ஐயா இருக்காங்க. அவங்க அப்துல் கலாம் கூடயே இருந்து சயின்டிஸ்டாகவும் பணிபுரிஞ்சு இப்போ அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு கிராமங்களுக்காக உழைச்சி கிராமத்துடைய பவர் புரிஞ்சு அவங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஜிபிடிபி அப்படின்றத குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து கிராமத்துக்காக திட்டம் போட்டு செயல்படுறது தான். இந்த சாதாரண திட்டம் போட்டு செயல்படுற விஷயத்த கேரளா வந்து கிராமத்துக்கு பவர் கொடுத்தப்பவே 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கேரளா ஆரம்பித்தாங்க. கிராமத்துக்காக திட்டம் போடணும், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. கிராமத்துக்காக என்ன திட்டம் போடணும், என்ன செயல்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன திட்டம் போடணும், என்ன செயல்படுத்தணும் நான் எப்படி சொல்ல முடியும்? உங்கள் கிராமம் நீங்கள் தான் திட்டம் போடணும், நீங்கள் தான் செயல்படுத்தணும். இவ்வளோ தான் ஜிபிடிபியுடைய கொள்கையும் கூட. அதே மாதிரி வந்து அந்த 25 வருஷம் கேரளாவில் இருந்தவர் இப்போது ஹெட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆன பிறகு அவர் இந்த திட்டத்தை கொண்டு வராரு 2016. அந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 5 வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும். அந்த பிளான் பண்ணுறக்கூடிய தொகையை வந்து வருஷம் கவர்மெண்ட் மூலயமா வரும். இப்போ நம்ம இந்த கிராம சபைக்கு போய் கலந்துக்கிறோன்னா அது ஒரு எக்ஸாம் மாதிரி. நம்ம இந்த திட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தைரியமாக போகலாம், எது நடந்திருக்கு எது வரலன்றதை அசஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அந்த திட்டம் போடுறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம திட்டம் போடுறோம் அப்படின்னோடனே ரோடு போடுறது, லைட்டு போடுறது, சோலாரு எல்லாமே வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் என்ன இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எடுக்கணும், ஒரு மேப் வரையணும், அந்த மேப்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு அசஸ் பண்ணணும், என்னென்னலாம் வேணுன்றதை அதில் ஒரு பக்கா டயக்ராமாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதை கவர்மெண்ட்டே இப்போ முடிவு பண்ணி சொல்கிறாங்க. ஜிபிடிபினா என்ன போய் சொல்லுங்கன்ட்டு. ஜஸ்ட் இந்த ஜிபிடிபின்றத ஒரு வார்த்தையும் அந்த திட்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு மட்டுமே 80,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த ஜிபிடிபின்னு ஒரு திட்டம் இருக்குது, அதை தயவு செஞ்சு போய் சொல்லுங்கன்றதுக்கு 80,000 கோடி அங்கே இருக்குது. ஆனாலும் வந்து அவங்களால அந்தளவுக்கு முழுமையாக சொல்ல முடியல அப்படின்றது காரணம், அந்தளவுக்கு கேட்குறதுக்கும் மக்கள் ரிசீவ் பண்ண வரவும் மாட்டுறாங்க. இந்த ரெண்டுமே பேரலாக இருக்குது. இதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் நல்லரோட்டம் ஒவ்வொரு மாதம் ஆரம்பித்த விஷயத்தை இப்போ ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கே ஒரு 25 பேர் இருந்தால் போதும், நம்ம வந்து தேடி 25 பேருக்கு இந்த ஜிபிடிபினா என்ன, அதை எப்படி திட்டம் போடுறது ஆரம்பித்த உடனே என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். டீம் ஃபார்ம் பண்ண பிறகு உங்களால் என்ன முடியும்? ஈவினிங்கில் டியூஷன் சென்டர் முடியுமா? ஆல்ரெடி அந்த ஊரில் படிச்சிருந்தாங்களா? அவங்கள வச்சு ஒரு டியூஷன் சென்டர் நடத்துங்க, அந்த பசங்களை லீடர் ஆக்குங்க. கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் ஊரக வளர்ச்சி பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்க. போன வாரம் கூட போயிருந்தோம். அந்த ஊரக வளர்ச்சி பில்டிங் எதுக்குன்னு கேட்டால் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. ஊரை கல்யாணம் பண்ணி வளர்க்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய அந்த டைல்ஸ் போட்ட பில்டிங்கை நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அது எல்லாமே நம்மளுக்காக தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப அவேர் ஆகுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஜிபிடிபி திட்டத்தை வந்து யாரெல்லாம் சேர்ந்து போடலான்னு கவர்மெண்ட்டில் ஒரு 6 பேர் ஆல்ரெடி நியமனம் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராம சபையில் போட்டு இந்த திட்டம் போடுறதுக்கு நாங்களும் வரோம் அப்படின்றத சொன்னால் மட்டும் போதும், அவங்களே ஆள் கிடைக்காமல் இருக்கிறாங்க. என்ன திட்டம் போடுறது, எப்படி போடுறதுன்னு. மினிமம் கிராமத்துலேருந்து ஒரு தலைமை ஆசிரியர் இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஜிபிடிபி திட்டத்தில் என்னென்னலாம் பண்ணிக்கலான்ற ஒரு சின்ன 2-3 விஷயத்த சொல்கிறேன். கணக்கெடுத்த பிறகு ஊரில் எத்தனை பேர் சாப்பிட்லையோ அத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னா அங்கே கிராமத்தில் ஒரு அன்னக்கூடம், அதாவது எல்லாருக்கும் பொதுவாக சமைச்சு போடுறதுக்கு ஒரு இடத்த நிறுவி போடுறதுக்கான வசதி இந்த ஜிபிடிபி திட்டத்தில் இருக்குது. ஒரு
ஏழை குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு இதுக்கப்புறம் வருமானம் பத்தலை, அவங்களுக்கான தொழில் தொடங்கி கொடுக்கணுன்னா அதை ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு ஜிபிடிபி திட்டத்தில் போட்டுக்க முடியும். கோகுல் சொன்ன மாதிரி 504 திட்டங்கள் இருக்குது. இது இல்லாமல் ஆக்சுவலாக வந்து 504 திட்டமே எதுக்குன்னா, நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், இதிலலாம் இருக்குது. பட் இது இல்லாமல் புதுசாக எது வேணும்னாலும் நீங்கள் எழுதி நீங்கள் பிளான் பண்ணி நம்ம கிராமத்துக்கான விஷயத்தை நம்மளே பண்ணிக்க முடியும். இது மாதிரி பண்ணக்கூடிய கிராமங்கள் இப்போது பஞ்சாயத்து வந்த பிறகு இங்கே பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் நார்த்தில் மற்ற ஊர்களெல்லாம் பண்ண கிராமத்துலலாம் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அங்கே எல்லாமே இது ரொம்ப நிறைவாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்குலாம் வேணும்னா கூட அதெல்லாம் ட்ராவல் பண்ணி போக்குறதுக்கான வாய்ப்பு நம்ம நல்லோரோட்டம் மூலியமாக சேர்ந்து ஏற்படுத்தலாம். இதை தொடர்ந்து செய்ய நம்ம டீம் கூட இருங்க, ஐயா கூட தொடர்பு கொள்ளுங்க. ஜஸ்ட்டு 25 பேர் மட்டும் உங்கள் கிராமத்தில் இணைஞ்சு நாங்கள் இதை கேட்டுக்க தயாருன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கிராமத்துக்கான எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல தயாராக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி.